இப்போ யோகா, அதில் வந்து யோகானா என்ன? வாட் இஸ் யோகா? எக்ஸ்பிளைன் தி வேர்ட் யோகா ஆர் எக்ஸ்பிளைன் தி டேர்ம் யோகா. யோகம் என்றால் பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கும் பொழுது 2 மார்க் கேள்வியிலையும் கேட்கலாம், 5 மார்க் கேள்வியும் கேட்கலாம், 10 மார்க் கேள்வியிலையும் கேட்கலாம். மகான்கள் என்ன விளக்கங்கள் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதில் எடுத்து சொல்லணும். விளக்கமா எழுதும் பொழுது எடுத்து சொல்லணும். அதே மாதிரி யோகம் என்றால் பதஞ்சலி கூறும் விளக்கம் யாது? பதஞ்சலி தான் யோகாவுடைய தந்தை என்று போற்றப்படுகிறார். இப்போ பதஞ்சலி யோகா பற்றி கூறும் விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது யோகா பற்றி பதஞ்சலி முனிவர் சொல்லும் ஸ்லோகம் யாது அப்படின்னு கேட்கலாம். அல்லது பதஞ்சலி முனிவருடைய 2வது ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்றாரு? இதை 2வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, யோகா சித்த விருத்தி நிரோதா. யோகா சித்த விருத்தி நிரோதா, 4 வார்த்தை தான். யோகம் சித்த விருத்தி நிரோதா. யோகா என்பது சித்தா மனம், விருத்தினா அலைந்து கொண்டிருக்கிறது, நிரோதம்னா ஒழுங்குபடுத்துவது, சீர் செய்வது. யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னா அலைந்து கொண்டிருக்கிற மனதை சீர் செய்வது, ஒழுங்குபடுத்துவது. அதுதான் அவர் கொடுக்கிற விளக்கம். இதுக்கு நிறைய பேர், நிறைய மகான்கள் எல்லாம் விளக்கம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் விளக்கம் படுத்த நிறைய நாள் ஆகும். ஆதிசங்கரர் நிறைய விளக்கம் சொல்லிருக்காரு. பகவான் கிருஷ்ணர் அதுக்கு விளக்கம் சொல்லிருக்கிறாரு. நிறைய பேர் விளக்கம் சொல்லிருக்காங்க. நம்ம அதெல்லாம் அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. யோக சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிற என்பதை பதஞ்சலி முனிவர் 2வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரியும். யோகம் பார்த்தோம், கலத்தல், மேல்நிலை எய்துதல், அதுவே ஆகுதல், அறிவை அறிவால் அறிவது யோகம். வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்றாங்க, அறிவை அறிவால் அறிவது யோகம். அதே மாதிரி இன்னும் விளக்கும் பொழுது நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு மகரிஷிய. உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல். மெயின்டைனிங் ஹார்மனி பிட்வீன் பாடி அண்ட் மைண்ட், body and life force, or maintaining harmony between life force and mind, maintaining harmony between the self and the society, maintaining harmony between the self and the nature. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நாம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா தெரிஞ்சு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம நல்லா அதை பத்தி எழுத முடியும். யோகா, வாட் இஸ் யோகா அப்படின்னு கேட்டாங்கன்னா, we are after 2 years, 1 year, we are going to become a postgraduate in yoga. So we must be able to explain what is yoga. அதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தா யோகம் ஓர் அறிவியல். யோகா இஸ் அ சயின்ஸ். போன கிளாஸ்ல பார்த்தோம். யோகம் இஸ் அ சயின்ஸ், அறிவியல். அறிவை அறிவால் அறிவது அறிவியல். ஸோ அறிவியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு? அறிவை பற்றிய ஞானம் தான் அறிவியல். இப்போ அதை மெய் ஞானம் என்றும் சொல்லலாம். ஸோ விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம், அறிவை பற்றிய ஞானம் அறிவியல். நம்ம சயின்ஸை மொழிபெயர்க்கும் பொழுது நம்ம தமிழ்ல அறிவியல்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார் மகரிஷி. சயின்ஸை விஞ்ஞானம் என்றுதான் சொல்ல முடியும். மெய்ஞானத்தை தான் அறிவியல். இறைநிலை அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ அறிவே தெய்வம் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ யோகா இஸ் அ சயின்ஸ்னு பார்த்தோம். மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நம்ம மனதுல
இந்த frequency of mind is reducing அப்படிங்கிறத பார்த்தோம். அதை அளக்கிற கருவி தான் EEG, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மனம் தவம் செய்யும் பொழுது மன உளைச்சல் வேகம் மட்டும் குறையிறது இல்லை, அதனால மூச்சுடைய ரேட் ஆஃப் பிரீத்திங் இஸ் ரெடியூஸ்ட். அதனால இதயமெல்லாம் ஓய்வு கிடைக்கிறது, அதெல்லாம் பலப்படுகிறது, இதய துடிப்பு குறைகிறது, அதற்கு ஆயுள் அதிகரிக்கிறது, இதனால ரத்த அழுத்த நோய் குணமாகிறது, நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி பெறுகிறது, உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறது, புதிய செல்கள் எல்லாம் உருவாகிறது. அதாவது செயலிழந்த செல்கள் எல்லாம் புதிய செல்களாக உருவாகிறது, நல்ல தூக்கம் கிடைக்குது, அமைதி கிடைக்கிறது. இதெல்லாம் விஞ்ஞானத்தினால இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதை பார்த்தோம். வாட் இஸ் யோகா இஸ் அ சயின்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு யோகா இஸ் அன் ஆர்ட், யோகா இஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ யோகா இஸ் அன் ஆர்ட், யோகம் ஓர் கலை. கலைனா ஆர்ட், கலைனா ஆர்ட், கலைனா ஆர்ட்னு பார்க்க. அறிவின் நுட்பத்தால் கைத்திறனை கொண்டு இயற்கை வளத்தை உருமாற்றியும் அழகுபடுத்தியும் வாழ்வின் வளமாக உள்ளத்திற்கு உவப்பும் தொழிலுக்கு சிறப்பும் வாழ்விற்கு மேன்மையும் அளிக்கத்தக்க வகையில் மாற்றம் செய்கின்ற செயலைத்தான் கலை என்கிறோம். ஸோ ஆர்ட்னா என்ன? இயற்கையா இருக்கிற பொருளை எடுத்து அதை அழகுபடுத்தி நம்ம யூஸ் பண்றோம். அதனால மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஒரு தொழில் செய்யறோம், தொழில் மூலமாக இயற்கையா இருக்கிற பொருளை தான் எடுத்து நம்ம செயற்கைக்கு பயன்படுத்தி வருகிறோம். அப்ப இயற்கையாக இருக்கிற பொருளை எடுத்து செயற்கையாக தரம் மாற்றி உருமாற்றி அழகுபடுத்தி நாம் பயன்படுத்தி வருகிறோம். அப்ப இயற்கையில இல்லாத எந்த பொருளும் நம்மளால எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்ப அதுதான் கலை அப்படிங்கிறோம். கலைனா ஆர்ட். இயற்கையில இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து நாம் வாழ்க்கை நடத்தி வருகிறோம். நமக்கு இருக்க இருப்பிடம் வேண்டும், உடுக்க உடை வேண்டும், உண்ண உணவு வேண்டும். இது எல்லாமே இயற்கையில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து அதான் கலை என்று சொல்கிறோம். வாட் இஸ் ஆர்ட்? ஸோ யோகம் ஒரு கலை. யோகம்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்ப கலைனா என்ன? அதான் நம்ம பார்க்கணும். வாட் இஸ் ஆர்ட்? மனிதனுடைய வாழ்வே ஒரு கலை தான். மனிதன் வாழ்க்கைக்கு இயற்கையாக இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி அழகுபடுத்தி வாழ்ந்து வருகிறார். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு கலையாக இருக்கிறது. அதாவது இயல்பாக அறிந்து கொள்ள முடியாததும் பிறர் மூலம் கற்று உணரக்கூடிய வாழ்க்கை நுட்பங்கள் அனைத்தும் கலைகளே. நம்ம அனுபவிக்கிற அத்தனையும் கலைகள் தான். வாட் எவர் வி என்ஜாய், வாட் எவர் வி எக்ஸ்பீரியன்ஸ், so everything is an art. எல்லாத்தையும் நம்ம பாருங்க ஒரு நுட்பத்தோட தான் அமைத்து செய்யறோம். எந்த செயல் செய்தாலும் சரி. இயற்கை வளங்களை செயற்கையின் சிறப்பால் வாழ்வின் வளமாக்கி இன்பம் நுகரும் மனித வாழ்வே ஒரு கலை தான். We are enjoying the art, nature. இயற்கையா இருக்கிறத ஒரு கலையா எடுத்து நம்ம பயன்படுத்தி வாழ்ந்து வருகிறோம். இந்த கலைங்கிற வார்த்தை கொண்டதுதான் கலாச்சாரம். கலாச்சாரம் அப்படின்னா கலை பிளஸ் ஆச்சாரம். அதுதான் ஆங்கிலத்துல கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் வார்த்தை தான் மகரிஷி சொல்லுவாங்க, அந்த தமிழ் வார்த்தை தான் கல்ச்சர்னு ஆங்கிலத்துல அப்படியே சொன்னாங்க. அந்த கல்ச்சர்ங்கிற வார்த்தை, கலாச்சாரம்ங்கிற வார்த்தை நம்ம தமிழ் மொழியில இருந்து வந்தது அல்லது வடமொழியிலிருந்து வந்திருக்கலாம். அது அப்படியே அவங்க ஆங்கிலேயர்கள் கல்ச்சர் யூஸ் பண்றாங்க. இப்ப கலை பிளஸ் ஆச்சாரம். இப்ப கலைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, யோகம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கலைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப கலை பிளஸ் ஆச்சாரம். இப்ப கலைனா எல்லா எதையும் அழகாக செய்வது, ஆச்சாரம்னா அனுபவம், ஆச்சாரம்னா அனுபவம். ஆச்சாரம் சொல்றாங்களா இல்லையா? ஆச்சாரம்னா அனுபவத்தால் பெற்ற ஒழுக்கம். ஆச்சாரம்ங்கிறது ஒழுக்கம். அதாவது முன்னோர்கள் அனுபவத்தால சொல்லி தந்த ஒரு
ஒழுக்கத்தை தான் ஆச்சாரம். ஆச்சாரமா இருன்னு சொல்றாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ஒழுக்கமா இரு, ஒழுங்கா இரு. அப்ப கலையும் ஆச்சாரமும் சேர்ந்ததுதான் கலாச்சாரம். அப்படி பொருள், அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து வருகிறோம், பொருள் ஈட்டிதான் வாழ்ந்து வருகிறோம். அப்ப யாருக்கும் துன்பம் இல்லாம பொருளீட்டுவதும் ஒரு கலை. நம்ம செயல்கள்னால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. அது மகிழ்ச்சி சொல்றாங்க, துன்பம் இல்லாமல் பொருளீட்டுவதும் ஒரு கலை. சோ இதை பத்தி நான் பாடம் நடத்தும் போது எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. ஆர்ட் இஸ் நத்திங் பட் லுக்கிங் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல், மேக்கிங் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல், ஃபீலிங் everything beautiful, observing everything beautiful, understanding everything beautiful, perceiving everything beautiful. Everything in the universe is beautiful. Every creation of God, nature is beautiful. Everything in the universe is in order, discipline. Wherever there is discipline, there is beautiful. So be beautiful always, everywhere, anywhere. Happiness would always persist. ஆக இயற்கை என்பது ஒரு கலை. இயற்கை இறைவன் படைத்த எல்லாமே கலைதான். அப்ப இறைவன் படைத்த இயற்கை கலை, அதிலிருந்து நாம் எல்லாவற்றையும் அழகுபடுத்தி வாழ்வோம். அப்ப இயற்கை எதையுமே அழகில்லாம படைக்கவே இல்லை. அது ஆட்டுக்குட்டியை படைச்சிருந்தாலும் சரி, கழுதைக்குட்டியை படைச்சிருந்தாலும் சரி, மனிதனை படைத்திருந்தாலும் சரி. நீங்க பாருங்க, இந்த கழுதை எதுவுமே ஒரு அழகு இல்லாம இல்லை. எல்லாம் கழுதைக்குட்டி பாருங்க அழகா இருக்கும். குழந்தைகள் எல்லாமே அழகா தான் இருக்கும். எந்த குழந்தை பார்த்தாலும், அது மனித குழந்தையா இருந்தாலும் சரி, மிருக குழந்தையா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அப்ப இறைவனுடைய படைப்பில் எல்லாமே அழகுதான். அதை ரசிப்பதற்காக தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப கலை என்பது ஒரு படைப்பு திறன். ஒண்ணு செய்கிறோம் நம்ம, அதுதான் படைப்பு திறன். இட்ஸ் அ கிரியேஷன். சோ மனதில் தோன்றும் அழகுணர்ச்சியின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் போது பல்வேறு விதமான கலையாக மெளிர்கிறது. மனதில் தான் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். நம்ம போட்டிருக்கிற ஷர்ட் இருக்குது, நம்ம போட்டிருக்கிற உடை இருக்குது, அந்த டிசைன் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றியது. அப்ப மனதில் தோன்றுகிற அழகுணர்ச்சியின் வெளிப்படுத்தும் பொழுது பல்வேறு விதமான கலைகளாக மெளிர்கிறது. இப்ப இந்த கலை எங்கிருந்து தோன்றுச்சுன்னா மனதிலிருந்து தான் தோன்றியது. மனம்தான் அதை உருவாக்கியது. அப்ப இந்த மனம் எங்கிருந்து தோன்றியது? வாட் இஸ் மைண்ட்? நமக்கு தெரியும், மைண்ட் இஸ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ். தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் மைண்ட். அப்போ உயிர் அணுக்களுடைய சுழற்சியிலிருந்து வருகின்ற அலைதான் மனமாக இருக்கிறது. அப்ப எல்லாமே, எவ்ரி கிரியேஷன் இஸ் an art. அப்ப மனம்தான் எல்லாவற்றையும் கலையை உருவாக்குறது. அப்போ மனம் நல்லா இருந்தாதான் நம்ம செயலும் நல்லா இருக்கும். மனம், அப்போ உயிரணுக்கள் தோன்றியதுதான் அந்த மனம் அழகா இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் அமைதியாக அழகாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வெளிப்பாடும் சிறப்பாக இருக்கும். ஆக இப்ப கலைங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சிட்டோம், கலாச்சாரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டோம். யோகம் ஒரு கலை. We are discussing on the subject yoga is an art. So we have understood what is yoga. Now we are being understood what is art. So artனா தெரிஞ்சிருச்சு. இப்போ மனம் அழகாக இருக்க வேண்டும். அப்பதான் மனதிலிருந்து உற்பத்தி ஆகின்ற எல்லாமே அழகாக இருக்கும். ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கா எதை செய்தாலும் கலைதான். அப்போ சமையல் கலை. இப்போ சமையல் கலைன்னு சொல்றோம். சமையல் கலை என்ன பண்றோம்? இயற்கையில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அது என்னென்னமோ செயற்கையா செய்து அதை உருமாற்றி, தரம் மாற்றி, ருசியை மாற்றி நம்ம அதாவது சமையல் கலை அப்படின்னு சொல்றோம். இயற்கையில் உள்ள பொருட்களை சுவையாக மாற்றுவது ஒரு கலை. அது மாதிரி இயற்கையில மயில் ஆடுவதை பார்த்து நடனம் எனும் நடனக்கலை வந்தது. எப்படி இந்த நடனக்கலை வந்தது? மனுஷன் பார்த்தான், மகரிஷி சொல்றாங்க, காட்டுல மயில் ஆடிக்கொண்டிருந்தது. எல்லாம் ஆடுது, எல்லா மிருகங்களும் ஆடுது, பறவைகள் ஆடுகிறது. ஆனா மயில் நடக்கும் பொழுது, அது ஆடும் பொழுது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மாதிரி இவன் செய்தான். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை எதை பார்த்து வந்ததுன்னா, நம் முன்னோர்கள் யாரு? 5 அறிவுள்ள விலங்குகள்.
4 அறிவுள்ள பறவைகள், 3 அறிவுள்ள பூச்சிகள். அப்ப அதையெல்லாம் பார்த்து மனிதன் தெரிஞ்சு நம்ம குகையில தான் முதல்ல வாழ்ந்து வந்தோம், காட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்தோம், குகையில தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்ப அதை பார்த்து நம்ம மாறிக்கிட்டோம். ஆழியார் போகும் பொழுது இப்பெல்லாம் கொஞ்சம் குரங்கு கம்மியாயிருச்சு. நாங்கெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி போகும்பொழுது நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். அங்க வெளியில வந்து நம்ம துணியெல்லாம் துவைச்சு நம்ம அன்பர்கள் மாட்டிருப்பாங்க, காய போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம டிஷர்ட் எது அது போட்டு நிக்கும். என்னுடைய டிஷர்ட் போட்டு அது போட்டு நிக்குதுடான்னு சொல்ல சத்தம் போட்டிருப்பாங்க. நம்ம டிஷர்ட் குரங்கு மாட்டிட்டு அங்க நின்று இருக்கும். சில குரங்கு கொக்கானி காமிக்கும், சிரிக்கும் நம்மளை பார்த்து. அப்ப சொல்லுவாங்க சில பேர், நம்மள மாதிரி அது செய்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நம்மள மாதிரி அது செய்யறது இல்லை, அதை மாதிரிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சோ விலங்குகளை பார்த்து நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம அமைத்து, அது மாதிரி இயற்கையுள்ள பொருளை, அதுதான் நடனக்கலை. அந்த மயில் நடப்பதை பார்த்து மனிதன் நடந்தான், ஆடினான், அதுதான் நடனக்கலையாக வந்தது. அதே மாதிரி பறவைகளுடைய இசையை கேட்டு குயில் கூவுறதை பார்த்து இவனும் கூவனான். எல்லா பறவையும் கத்துது, எல்லாமே சத்தம் போடுது. ஆனா அந்த குயிலுடைய சத்தம் நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இவன் கூவும் பொழுது அப்படின்னா இசைக்கலை வந்தது. இதெல்லாம் வேதாத்திரி மகரிஷி சொல்ற விளக்கங்கள். அப்புறம் பறவைகள் பறக்கிறத பார்த்து விமானம் படைத்தான். பாட்டுல பறவை கண்டான், விமானம் படைத்தான். இது மாதிரி இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஒவ்வொரு கலையும் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது மாதிரி இந்த உடல், மனம், உயிர், இறைநிலையை உணர்ந்தவர்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு கலையை உருவாக்கினார்கள். அதுதான் யோக கலை. So yoga is an art. எப்படி உடல் இயற்கை, மனம் இயற்கை, உயிர் இயற்கை, இறைநிலை இயற்கை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அமைதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கினார்கள். அதுதான் யோக கலை. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாட் இஸ் யோகா தெரியும், வாட் இஸ் ஆர்ட், வாட் இஸ் கல்ச்சர் அப்படிங்கிறத சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து உடல், உயிர், மனம். நமக்கு உடல்னா என்னன்னு தெரியும், கத்திருக்கிறோம். வாட் இஸ் பிசிக்கல் பாடி, போன கிளாஸ்ல அருணாகுல நடத்தினாங்க இல்லையா, 3 உடல்கள். பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி ஆர் மேக்னெட்டிக் பாடி. பரு உடல், உயிருடல், காந்த உடல் அல்லது காரண உடல். 3 உடலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இறைநிலையை பற்றிய விளக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் தெரிந்தவர்கள் வந்து இந்த இயற்கையாக இருக்கிற இந்த 4ஐயும் நன்றாக புரிந்து கொண்டு அமைதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அதுதான் யோக கலை. இப்ப யோகா இஸ் an art, யோகா இஸ் a science and யோகா இஸ் an art. எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப காண்பவனும் காணப்படுபவனும் இறைநிலையின் தன்மாற்றங்களே என்ற உண்மையை உணர்த்தி யாருக்கும் துன்பம் அளிக்காமல் வாழக்கூடிய அறநெறி வகித்து வாழ்ந்து காட்டி பிறரையும் பின்பற்றி வாழச் செய்த போது மனவளக்கலை ஆயிடுச்சு. யோக கலை என்னாச்சு, மனவளக்கலை ஆயிடுச்சு. அதை காண்பவனும் காணப்படுபவனும் இறைநிலை தன்மைகள் தான். அது காண்பவன் வேறு, காணப்படும் பொருள் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது. அந்த பொருள் தான் தெய்வ சக்தி. அதுதான் எல்லாமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து பின்னாடி யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடிய எண்ணமே வராது. ஏன்னா எல்லாமே தெய்வம் தான், எல்லாம் தெய்வத்துடைய வெளிப்பாடு தான். அப்போ ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்தோம்னா, தெய்வத்துக்கு கொடுக்கிற துன்பம், நம்ம யாராவது தெய்வத்துக்கு துன்பத்தை கொடுப்போமா? தெய்வத்துக்கு துன்பத்தை கொடுத்தா அது நமக்கு நல்லது செய்யுமா? நிச்சயமா செய்யாது. இறைநிலை எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இறைநிலை எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா எல்லாம் அதுகிட்ட இருக்குது. அதுக்கு நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதற்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ அந்த இறைநிலைக்கு நாம ஏதாவது கொடுக்கணுமா? தேவையில்லை. எதையும் அப்ப எதுவுமே அது ஏற்றுக்கொள்ளாது. அதனால மகான்கள்லாம் சாதுக்கள் எல்லாம் ஏதாவது திட்டினா கூட பேசாம காதுல வாங்காத மாதிரி போயிட்டு இருப்பாங்க. புத்தர் ஒரு நாள் டீச்சிங்ஸ் அவர் பாடம் நடத்திட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்து அவர் முகத்துல காரு துப்பிட்டு போயிட்டாரு. அவர் பாடு தொடர்ச்சி அவர் பாடு பாடம் நடத்திட்டே இருந்தாராம்.
அப்புறம் பாடம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சீடெல்லாம் கேட்டாங்க, ஏன் சாமி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அந்த ஆளை ஒரு வழி பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாரு, நான் என்னைக்கோ செய்த பாவம் இன்னைக்கு அவர் வந்து தீர்த்துட்டு போயிருக்கிறாரு, நான் அவரை போய் ஏன் தொந்தரவு பண்ணணும்? நான் செய்த பாவத்துக்கு நான் செய்த செயலுக்கு இன்னைக்கு அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாத வாழ்க்கை அந்த இறைநிலையை உணரும் பொழுது வந்து, ஏன்னா எல்லாம் தெய்வம் தான், தெய்வத்துடைய வெளிப்பாடுகள் தான். அப்படிங்கிறப்போ அந்த உணர்வு வந்துடும், யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாது. அப்புறம் அறநெறி வாழ்ந்து நம்ம வாழும் பொழுது அவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவரும் வாழ்வாங்க. அப்படி வந்த போது அது மனவள கலை ஆயிற்று மகரிஷி சொல்றார். யோகம் என்பது கலை. உடல் உயிர் மனம் இறைநிலையை தெரிந்து அதை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி வாழ்வது யோக கலை. அதையே யாருக்கும் துன்பம் அளிக்காமல் எல்லாம் தெய்வம் தான், தெய்வத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நாம வாழும் பொழுது அது மனவளக்கலை ஆயிற்று அப்படின்னு திரு மகரிஷி அவங்க சொல்றாங்க. ஆக இந்த மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்க வேண்டும். அப்ப உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்கணும் என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்க உடற்பயிற்சி மிக மிக அவசியம். ஏதோ யோகான்னு கத்துக்கிட்டு தியரியா தெரிஞ்சுட்டு போனா பத்தாது. நம்ம செயல்ல பார்த்தாதான் நாம சொல்றத நம்புவாங்க. அதர்வைஸ் நோபடி வில் பிலீவ் அஸ். சோ உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்கணும்னா உடற்பயிற்சி அவசியம். அதே மாதிரி உயிருக்கும் மனதுக்கும் இனிமை காக்க தவ பயிற்சி அவசியம். அதே மாதிரி தனக்கும் சமுதாயத்துக்கும் இனிமை காக்க அகத்தாய்வு பயிற்சி, தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காக்க இறை உணர்வு, தவத்துடைய உச்ச நிலையை அடைய வேண்டும். ஆக இன்னைக்கு வந்து யோகா இஸ் அன் ஆர்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்த்துட்டோம். ஏற்கனவே யோகா இஸ் அ சயின்ஸ் பார்த்துட்டோம். அப்ப ரெண்டையும் சேர்த்து கேட்கலாம். யோகா இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், யோகா இஸ் அன் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் எக்ஸ்பிளைன் அப்படி ரெண்டையும் சேர்த்தியும் கேள்வி கேட்கலாம். ஸோ அது மாதிரி எழுதும்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பதில் எழுதணும். இப்போ வந்து நம்ம யோகா தோற்றமும் வளர்ச்சியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யோகம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு ஓரளவுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி யோகா இஸ் அ சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், யோகா இஸ் அன் ஆர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இப்போ யோகாவுடைய தோற்றம் எப்பொழுது தோன்றியது? யோகா எப்பொழுது தோன்றியது? அப்போ இந்த மனிதன் வந்து சிந்தனை ஆற்றல் வளர்ந்த பொழுது யோகம் தோன்றியது. We do not know the date of birth of yoga. We know the date of birth of us. We have given it in our applications. Date of birth நமக்கு தெரியும், ஆனா யோகா என்னைக்கு பிறந்தது என்று தெரியாது. ஆக மனிதன் சிந்தனை ஆற்றல் வந்த பொழுது அது தோன்றிவிட்டது என்று மகரிஷி சொல்றார். அதாவது சுத்த வெளியே மூலப்பொருள், அதுவே இறைநிலை என்பதை உணர்ந்தான். சுத்த வெளியை அடைவதற்கான வாழ்க்கை நெறியை யோகமாக வகுத்தான். மனிதன் சிந்திக்கிறான், எப்படி அந்த தெய்வ சக்தியை தெரிந்து கொண்டான் அப்படின்னா மகரிஷி சொல்லுவாங்க, முதல்ல மனிதன் உணவு, அதாவது நமக்கு உணவு கொடுக்குற செடி கொடிகள் இதையெல்லாம் தெய்வமாக வணங்கினான். இதுதான் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அவனுக்கு அந்த அறிவுக்கு தெரிஞ்சது. அதை வணங்க ஆரம்பிச்சான். அப்புறம் சிந்தனை ஆற்றல் உயரும் பொழுது மழை பெய்தால்தான் தாவரங்கள் எல்லாம் வளர்கிறது என்று தெரிந்து கொண்டான். பூமியிலிருந்து தான் இந்த தாவரங்கள் எல்லாம் வளர்கிறது. அப்போ பூமி தான் தாவரத்தை கொடுத்து நமக்கு உணவை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பூமியை வணங்கினான். பூமாதேவியை வணங்கினான். பூமாதேவின்னு சொல்லி பூமியை வணங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா மழை பெய்தால்தான் இந்த செடி கொடி எல்லாம் வருதுன்னு மழையா வணங்க ஆரம்பிச்சான், வர்ண பகவான் சொல்லி. அப்புறம் கருமேகம் வந்தாதான் மழை வருகிறது, அப்ப கருமேகத்தை வணங்க ஆரம்பிச்சான். இந்த மேகம் எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்திலிருந்து வருகிறது, ஆகாயத்தை வணங்க ஆரம்பிச்சான். இந்த ஆகாயம் எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது சிந்தித்த பொழுது அது வந்து ஒரு எல்லையிதால பொருள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டான். இதிலிருந்துதான் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டான் பல 1000 வருடங்களுக்கு முன்பே. சோ அதை அடைவதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை நெறிய அமைத்து கொண்டான். அதுதான் யோகமாக வந்தது அப்படின்னு சொல்லி மகரிஷி அவங்க சொல்றாங்க. இப்ப மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் வளர்ந்த காலத்திலேயே
இந்த யோகம் தோன்றி இருக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க. சுமார் 10,000 20,000 வருடங்களுக்கு முன்பே மனிதன் யோக கலையை தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி. இப்ப பதஞ்சலி முனிவர் அவர் நம்ம சொல்லும் பொழுது அவரை யோக கலையை எழுதி வைத்தார். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு யோக சூத்ராவை எழுதி வச்சான்னு சொல்றோம். இப்ப அதுக்கு முதல்ல யோகா இல்லையானா அதுக்கு முதல்ல இருந்துச்சு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, பயிற்சி செய்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லி அவருக்கு தோன்றியது எழுதி வைத்து விட்டார். அதான் இந்த ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் அவைலபிள் ஆன் யோகா இஸ் யோக சூத்ரா ரிட்டன் பை செயின்ட் பதஞ்சலி. அதுக்கு முன்னாடியே இந்த யோகா இருந்திருக்கிறது. இப்ப இந்த யோகா எங்க தோன்றியது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில தான் தோன்றியது. அதை யாரும் மறுக்கவே முடியாது. எந்த நாடும் வந்து no country can claim that yoga is originated in our country. So every country, every nation accepted that yoga originated in India. அதனால தான் நம்ம லாஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகால நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணும் பொழுது யோகா இஸ் அ கிஃப்ட் given to the world by India அப்படின்னு சொன்னார். அப்போ யோகம் இந்தியா உலகுக்கு தந்த பரிசு அப்படின்னார். அப்ப எந்த காலத்துல தோன்றுச்சுன்னு தெரியல, ஆனா இந்தியாவில் தான் தோன்றுச்சு. எந்த இடம்னு சொல்ல முடியல. அப்புறம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அதுல பங்களிப்பு இருக்குது. மனிதன் தோன்றிய போதே அதுவும் தோன்றியிருக்கலாம். மனிதன் சிந்திக்க தொடங்கிய காலத்திலேயே யோக சிந்தனையும் தோன்றி இருக்கலாம். இப்போ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் வளம் மிகுந்ததாகவும் வாழ்வு நிறைவுடையதாகவும் இருந்தது. இறைவெளிதான் அனைத்து தோற்றங்களுக்கும் காரணம். அதனை அறிய முனைந்தனர். அந்த தேடலின் விளைவே யோகம். சோ அந்த இறைநிலை எல்லாவற்றுக்கும் மூலம் எது? இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. எங்கிருந்து வருது? இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த யோகத்தை அதை அடையக்கூடிய வழிதான் யோகம். ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ், அந்த இறைநிலையை அடையக்கூடிய வழிதான் யோகமாக வந்தது. சோ அது இப்ப பதஞ்சலி முனிவர் இதை சொல்றதுக்கு முதல்லயே வந்து ஹிரண்ய கர்ப்பர் தந்தான்னு சொல்லுவாங்க. அத பகவான் கிருஷ்ணர் சொல்லும் பொழுது பகவத்கீதையில ஹிரண்ய கர்ப்பர்னா உங்க ஹார்ட்ல இருந்து வந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டதுன்னு தெரியும். அந்த நல்லது செய்வதுதான் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு நூல் வடிவம் தான் இவர் கொடுத்திருக்காரு பதஞ்சலி முனிவர். அதனால அவர் யோகாவின் தந்தை. Why Saint Patanjali is named as father of yoga அப்படின்னா அவர் முதல்ல எழுதி வைத்தார், ஒரு நூலாக்கி கொடுத்தார், எழுத்து மூலமாக எழுதி வைத்து கொடுத்தார். இந்த வேதத்தை பற்றிய உண்மைகளை பிரம்மசூத்திரம் அப்படின்னு வியாசர் எழுதினார். வியாசர் தான் பிரம்மசூத்திரம் எழுதினாரு, பகவத்கீதை எழுதியிருக்காரு. அது மாதிரி மகா வாக்கியம் சொல்லி அந்த புக்கு 3 புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அதே மாதிரி பதஞ்சலியும் இதை எழுதியிருக்காரு. எப்படி வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதுற மாதிரி பதஞ்சலி வந்து யோக சூத்திரத்தை எழுதிச்சிருக்கிறார். நாரதர் வந்து பக்தி சூத்திரத்தை எழுதியிருக்கிறார். இப்ப பதஞ்சலியும் 3 நூல் எழுதியிருக்கார். ஒண்ணு யோக சூத்திரம், அப்புறம் மகாபாஷ்யம், அப்புறம் ஆயுர்வேதம். 3 நூல்கள் எழுதியிருக்கார். அதே மாதிரி வியாசர் வந்து 3 எழுதியிருக்காரு. வேதங்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கார். ரிக் யஜுர் சாம அதர்வனம் 4 வகையான வேதங்களை எல்லாம் தொகுத்து எழுதினார். அப்புறம் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற நூல் எழுதினாரு. அப்புறம் பகவத்கீதை எழுதியிருக்காரு. அது மாதிரி இவரும் 3 நூல்கள், யோக சூத்திரம், மகாபாஷ்யம், அப்புறம் ஆயுர்வேதம். இந்த பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இன்னைக்கு யோகா அப்படின்னா உலகம் பூரா தெரிஞ்சுக்க வேண்டியது பதஞ்சலியுடைய யோக சூத்திரம். அவரு மகாபாஷ்யம் எழுதினார். மகாபாஷ்யம் அப்படி அதுக்கு இலக்கணம் எழுதினார். அதாவது மகாபாஷ்யம் சொல்லி பாணினி முனிவர் அப்படிங்கிறவர் தான் சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் எழுதினவர். அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கார். மகாபாஷ்யம் அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழிக்கு பாணினின்னு ஒரு முனிவர்
இலக்கணம் எழுதியிருந்தாரு. அந்த இலக்கணத்துக்கு விளக்கம் எழுதினவர் தான் பதஞ்சலி முனிவர். ஒண்ணு வந்து யோக சூத்திரம், அப்புறம் மகாபாஷ்யம், அப்புறம் ஆயுர்வேதம். சோ அவர் காலத்துல சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு சுமார் 3000 வகைப்பட்ட நோய்கள் இருந்துதான். அதையெல்லாம் தீர்ப்பதற்காக ஆயுர்வேத நூல் எழுதியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த 3000 நோய்களும் இல்லவே இல்லை. அதனால் அவரால் எழுதப்பட்ட அந்த ஆயுர்வேதம் இன்னைக்கு நடைமுறையில் இல்லை. ஏன்னா அந்த நோய்கள் இல்லாத பொழுது அதுவும் அழிந்து விட்டது. அதே மாதிரி சமஸ்கிருத மொழியும் பேசுறவங்க மிக மிக குறைவு. அது பழக்கத்துல இருக்குது, அது கொஞ்சம் மிக குறைவா இருப்பதனால சில பேர் அதை படிச்சுட்டு வராங்க. ஆனா யோக சாஸ்திரம் மட்டும் இன்னும் அழியாம இருக்கு. இப்ப எதுக்கு என்ன காரணம்னா, பதஞ்சலி என்ன சொல்றாரு? யோகா சித்த விருத்தி நிரோதா. யோகம் என்பது அலைகிற மனதை ஒழுங்குபடுத்துவது, சீர் செய்வது. அப்போ 5000 வருஷத்துக்கு முதல்ல மனித மனம் எப்படி இருந்ததோ அப்படியே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் யோக சூத்திரத்தை நம்ம எடுத்துட்டு பேசுறோம், படிக்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு நிறைய மகான்கள் அப்ப உலகம் பூரா இந்த பதஞ்சலி சூத்திரத்தை எடுத்து ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பதஞ்சலி முனிவர் வந்து அந்த யோக சூத்திரத்தை எழுதி வைத்தார். அவர் வந்து சுமார் 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால, கிமு 4ஆம் நூற்றாண்டு, அதாவது சுமார் இப்ப இருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தந்த அப்பா பேரு அத்திரி முனிவர், தாய் பேரு கோணிக்கா. அத்திரியின் மகன் என்பதால் ஆத்திரேயர் என்றும், கோணிக்காவின் பிள்ளை என்பதால் கோணிக்கா புத்திரர் என்றும் இவருக்கு பெயர்கள். அதாவது அந்த காலத்துல மகான்கள் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. they won't reveal their identity. பெரும்பாலும் வந்து நான் யார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் யார் அப்படிங்கிறதுக்கு இந்த சமுதாய நலனும் அந்த புக்ல நம்ம படிக்க போறோம், கடைசியா படிக்க போற பாடம் வந்து நான் யார். இப்ப நான் யார் என்று விளக்கம் தெரிந்தவுடன் அவங்க ஐடென்டிட்டியை சொல்ல மாட்டாங்க. சோ அது மாதிரி அந்த மகான்கள் அந்த காலத்துல எல்லாருமே தவம் செய்திருக்கிறாங்க, எல்லாரும் இந்த பயிற்சி செய்திருக்கிறாங்க. அப்ப நான் யார், நான் இறைவன் என்று தெரிந்த பின்னாடி இறைவனுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ அவங்க பேர்லாம் வைக்கல, நம்ம தான் பேர் வச்சுட்டாங்க. அப்ப அவர் வந்து இன்னார் பையன், இன்னார். இன்னைக்கு கூட நம்ம கிராமங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் வந்து இன்னாருடைய பையன், அவர் பேர் சொன்னா தெரியாது. இவர் வந்து ராமசாமி அப்படின்னா யார் ராமசாமி? அவர் அந்த இவருக்கால ரங்கசாமியுடைய பையன், அது 4வது வீட்டுல 3வது கடை தெருவுல 4வது வீட்டுல ரங்கசாமியுடைய பையன். ஓ அவன் பேர் தான் ராமசாமியா அப்படி. அது மாதிரி அந்த மாதிரி ஆத்திரேயர், அத்திரியின் மகன் என்பதால் ஆத்திரேயர், கோணிக்கா புத்திரர் என்றும் அவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப காலநிலைக்கு ஏற்ப இந்த யோகம் பார்த்தோம்னா, அப்ப அந்த காலத்துல இருந்த மனித வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற மனித வாழ்க்கை நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த காலத்துல வந்து 6 to 6 தான் விழித்திருப்பாங்க, 6 to 6 வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லாத பொழுது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மனித வாழ்க்கை இருந்தது. இரவுலன்னா உறங்கினார்கள், காலை நேரத்துல இருந்துச்சு தவம், எல்லாரும் தவம் செய்தாங்க, ஆசனா செய்தாங்க, சாயந்தரம் தவம் செய்தாங்க. அப்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க, பேசினாங்க, நிறைய டைம் இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி கொரோனா காலம் மாதிரி எல்லாரும் வீட்டு பக்கத்துல அந்தந்த ஊர்லயே இருந்தாங்க, வெளியில போக மாட்டாங்க, பெரும்பாலும் போக மாட்டாங்க, போனாலும் கொஞ்ச காலத்துல வந்துருவாங்க. அது மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்ப நிறைய விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. அப்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த விலங்குகள் பறவைகள் சொன்ன மாதிரி அதையெல்லாம் பார்த்துதான் யோகா ஆசனங்கள் தோன்றி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்புகிறார்கள். இப்ப பதஞ்சலி சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம், அட்டாங்க யோகத்துல இயம நியம ஆசனா பிரணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி 8 அங்கங்களை சொல்லுவார். அது ஆசனாங்கும் போது ஒரு ஆசனங்களை பத்தி எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நீ தவம் செய்வதற்கு ஒரு இருக்கை வேண்டும். ஒரு ஆசனம்னா இருக்கை, அது நல்லதா பார்த்து நீ உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்துட்டு நீ நல்லா தவம் செய்ய.
அவர் யோகானால மனதை ஒழுங்குபடுத்தாதுதான். ஆனா இந்த ஆசனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பறவைகளை பார்த்து விலங்குகளை பார்த்தெல்லாம் மகான்கள் ஆசனங்களை எல்லாம் செய்து செய்து பார்த்து மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகள் ஸ்பீசிஸ் 84 lakhs ஸ்பீசிஸ் இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. இப்ப குதிரை பார்த்தோம்னா குதிரைகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, கழுதுகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்ப குதிரை கிட்ட இருந்து ஒரு ஆசனத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது நம்ம அஸ்வினி முத்திரை. இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கிலிருந்தும் உயிர்களிடத்திலிருந்தும் ஒரு சிறப்பு அம்சத்தை எடுத்து அதை ஆசனால கொண்டு வந்தாங்க. அப்படி வந்து 84 லட்சம் ஆசனங்கள் வந்தது இருந்ததாக கூறப்படுகிறது. இப்ப எத்தனை ஆசனங்கள் இருக்குதுன்னா 84 லட்சம் ஆசனங்கள். இதெல்லாம் ஒருத்தரே செய்து அமைச்சிருக்க முடியாது. வெவ்வேறு மகான்கள் செய்து காமிச்சிருக்காங்க. அது பின்னாடி என்னாச்சு, 1000 ஆயிடுச்சு, அப்புறம் 100 ஆயிடுச்சு. இப்போ வந்து 84 ஆசனங்கள். இப்ப 84 லட்சம் ஆசனங்கள் இருந்தத அது ஒரு அடையாளத்துக்காக 84 ஆசனங்களாக இதை பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க. 84க்கு மேல இருக்காது. ஆனா வேதாத்திரி மகரிஷி அவங்க உடற்பயிற்சி நம்ம பார்த்தோம்னா, நம்ம உடற்பயிற்சி காய்கள் பயிற்சி எல்லாம் பார்க்கும் பொழுது 90 ஆசனங்கள் அது இருக்கும். இதை நான் கண்டுபிடிச்சது, யாரும் சொல்லல. நான் என்னுடைய இதுல நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஆசனத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு 90 ஆசனங்கள். அப்ப அது 90ஐயும் ஒருத்தரே வடிவமைத்திருக்காரு. அதுதான் நம்ம உடற்பயிற்சி காய்களுடைய சிறப்பு. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல யோகா கத்துக்கணும்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்ப இயம நியம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி. இப்ப இயம நியமம்னா டோன்ஸ், இயமான டோன்ஸ், நியமான டூஸ், டோன்ஸ் அண்ட் டியூஸ். சோ முதல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது. முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீ இதையெல்லாம் செய்யாது, இதையெல்லாம் தவிர்த்து விடு அப்படின்னு தான் பதஞ்சலி சொல்றார். ஃபர்ஸ்ட் அட்டாங்க யோகம்னா 8 ஸ்டெப்ஸ். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இயமா. இயமானா ஒரு 5 காரியத்தை செய்யாதுங்கிறார். பின்னாடி நம்ம விரிவா பார்க்கலாம். அப்புறம் நியமானா 5 செய்ய அப்படிங்கிறார். இதை செய்யாது, இதை செய். அப்ப இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வைத்து நீ இதை செய்யக்கூடாது, நீ சிகரெட் குடிக்கக்கூடாது, நீ புகையிலை குடிக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்தாதான் உனக்கு யோகா சொல்லி தருவேன் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அதுதான் குரு. அப்ப குருவெல்லாம் இந்த கட்டுப்பாடுலாம் இருந்தாதான் சொல்லி கொடுப்பாரு. அப்ப இந்த நம்ம சொல்றது கேட்பானா இவன் அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் இருந்ததுனாலதான் ஃபர்தரா அவங்க வந்து தீட்சையெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆக்கின தீட்சை பெறுவதற்கு சுமார் 12 வருடங்களா இருக்கு. அது துரிய தீட்சை பெறுவதற்கு 20 வருடங்களா இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. யோகியானவன் மனம் வாக்கில் தூய்மையும் வாழ்க்கையில் ஒழுக்க சீலராகவும் வாழ்ந்து செல்வார்கள். சோ அந்த காலத்துல யோகம் படிச்சவங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்திருக்காங்க. அப்ப தனி மனித மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த யோக கலையே திராவிட நாகரிகத்தின் சிறப்பு அம்சம் என்கின்றனர். நம்ம சவுத் இந்தியால தான் தோன்றி இருக்குது யோகம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அன்னைக்கு செந்தில் கேட்டார், நம்ம தமிழ் மொழியில யோகாவுடைய பங்கு என்னன்னு கேட்டார். யோகாவே தமிழர் கலை தான் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு இது இருக்குது. அதை பின்னாடி பார்க்கலாம். சோ ஆயக்கலைகள் 64லும் யோக கலை முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா திருமூலர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தா சொல்றாங்க. அந்த 3ஆம் தந்திரத்துல இந்த யோகா பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறார். யோகா அட்டாங்க யோகான்னே சொல்றாரு அவர். இப்போ பதஞ்சலியும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அன்னைக்கு சொன்ன 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவங்க சவுத் இந்தியா வந்தாங்க, அகத்தியத்தை பாடம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோகா அப்படிங்கிறது கிமு, அதாவது கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்புனா இப்ப இருந்து 7000 வருஷத்துக்கு முதல்ல சிந்துவெளியில வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி அந்த பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு ஏரியால வந்து அதுதான் தி ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம்.
அதை பத்தி ஆராய்ச்சி செய்த பொழுது சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்பு அதுல இருக்கிற பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க வந்து அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதுல வந்து நம்ம தமிழர்களுடைய பண்பாடு தான் அங்க பார்த்துக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை பார்த்துக்கிறாங்க. தமிழர்கள் உட்கார்ந்து தவம் செய்யற மாதிரி அந்த தவ படம் எல்லாம், அதாவது சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது ஓடுகள்ல. இதையெல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இது தமிழர் கலை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி அங்க வந்துச்சுன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம இந்தியா வந்து லெமோரியா கண்டம். இப்ப இந்தியா இலங்கைனா தனித்தனியா இருக்குது. அந்த காலத்துல வந்து லெமோரியா கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்திருக்குது. இன்னைக்கு பார்த்தா 5 கண்டம் இருக்குதா, 5 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்துல சுமார் 10,000 வருடத்துக்கு முன்பு லெமோரியா கான்டினென்ட் ஒண்ணு இருந்திருக்கு. அதெல்லாம் இந்தியா, இலங்கை, இதெல்லாம் சேர்ந்த ஆஸ்திரேலியா, அதெல்லாம் சேர்ந்த பகுதியாக இருந்திருக்கிறது. ஸோ அடிக்கடி இந்த சுனாமி மாதிரி இந்த புயல்கள்லாம் வந்ததுனால நிறைய நிலப்பகுதி கடலுக்குள்ளார போயிருச்சு. அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அப்படி வடக்கு நோக்கி போனாங்க. அப்படி போனவங்களுடைய நாகரிகம் தான் ஹரப்பா, சிந்து சமவெளியில மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம். எனவே தமிழர்கள் தான் அங்க போய் ஒரு குரூப் அங்க போய் தங்கி அதெல்லாம் செய்து அந்த நாகரிகத்தில் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிய வருகிறது. அப்ப இதுதான் யோகாவுடைய வரலாறுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மொழி எடுத்துட்டோம்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பார்த்திருக்கோம். இப்போ முதல் 2 சங்கங்கள் இருந்த இடம் வந்து அந்த இலங்கைக்கு கீழே அந்த பக்கம் அங்க ஒரு மதுரை இருந்துச்சான். சோ அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் தான் அந்த தமிழை வளர்த்தார்கள். அதான் முதல் சங்கம், இடைச்சங்கம். இப்ப 3வது சங்கம் தான் இப்ப இருக்கிற மதுரை மையமாக கொண்டு இயங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யோகா கலை வந்து 7,000 வருடங்களுக்கு முன்பு, 10,000 வருடம் முன்பே நம்ம தமிழர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது உலகம் பூரா இன்னைக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்குது. ஏன்னா அங்க தோண்டி எடுக்கப்பட்ட முத்திரைகள், இதெல்லாம் யோகா நிலையில் தவம் செய்யற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் நமக்கு. அதாவது டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா யோக சூத்திரம், பட் ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 வருடம். பதஞ்சலி கூட 5,000 வருடத்துக்கு முன்பு தான் எழுதுனா சொல்றாங்க. இது 7,000 வருடங்களுக்கு முன்பு அந்த இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த நாகரிகம். பட் இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 இயர்ஸ் பேக் அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது தமிழனுடைய பண்பாடாக கலாச்சாரமாக இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்போ வேத காலத்துக்கு முன்பு, அது வந்து வேத காலத்துக்கு முன்பே இப்ப யோகம் இருந்திருக்கிறது. வேத காலம் அப்படிங்கறது இப்ப நம்ம யோகா ஆரிஜின் அண்ட் குரோத். இப்போ ஆரிஜின் பார்த்துட்டோம், இந்தியாவில தான் தோன்றியது. எப்பொழுது தோன்றியதுன்னு தெரியாது. வேத காலத்துக்கு முன்பே இருந்திருக்கிறது. 7,000 வருடங்களுக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தவர்கள் இதெல்லாம் கற்றிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அப்ப இதுதான் வேத காலத்துக்கு முன்பே யோகம் இருந்திருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 5,000 வருடங்களுக்கு முன்பே யோகா வந்து ஒரு பீக் ஸ்டேட்ல இருந்திருக்கு. 5,000 வருடங்கள், அதாவது சுமார் 2,500 இருந்து 4,000 வருடங்களுக்கு முன்பே யோகா வந்து ஒரு பீக் ஸ்டேஜ்ல இருந்தாதான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்க முடியும். அப்போ இது வந்து திராவிட நாகரிகம் என்றும் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் இப்ப நமக்கு எழுத்துப்பூர்வமான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா நம்ம, ஏன்னா நமக்கு அதாவது தி ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் அவைலபிள் இன் தமிழ் என்னன்னா, அந்த சமஸ்கிருத மொழிக்கு ஈக்குவலான ஒரு மொழி வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு நூல் இருக்குது. அதுதான் நமக்கு தமிழ் இலக்கணம், வாழ்க்கை இலக்கணத்தை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் அது வந்து சுமார் ஒரு 5,000 வருடத்துக்கு முன்பு தான் அந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு இருக்குது. எப்படி யோக சூத்திரம் அந்த ரிட்டன் பை பதஞ்சலி நமக்கு இருக்குதோ, அது மாதிரி அந்த தமிழ் நூல் என்ன கலா, தமிழ் நூல் என்ன ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் தமிழ் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நம்ம தமிழ்ல நமக்கு கிடைக்கப்பட்ட ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் இன் தமிழ். சுமார் 5,000 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓலையில் தான் எழுதி வச்சிருக்காங்க. பதஞ்சலியும் ஓலையில் தான் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த தொல்காப்பியம் தான் அந்த ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட் அவைலபிள் இன் தமிழ்.
அவர் வந்து வாழ்க்கை இலக்கியம், மொழி இலக்கியம், தமிழுக்கான மொழி இலக்கியம் எழுதும்போது வாழ்க்கை பற்றியும் சொல்றார். மகரிஷி சொல்லும்போது மொழிக்கு ஒழுக்கம் இலக்கணம், வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இலக்கியம் என்று சொல்வார். மொழிக்கு இலக்கணம், மொழிக்கு ஒழுக்கம் இலக்கணம், வாழ்க்கைக்கு ஒழுக்கம் இலக்கியம். அப்ப ரெண்டையுமே அவரு சொல்லிருக்கார் தொல்காப்பியர். அவருக்கும் வந்து பேர் இல்லை, தொல்காப்பியம் ஏதாவது 100 பேர் வச்சதுனால அவரை தொல்காப்பியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏர்லியஸ்ட் டாக்குமெண்ட் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்லாம் நமக்கு கிடைக்கல. இப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த யோகாவே தமிழுடைய திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதங்களுக்கு முன்பே தோன்றி இருக்கிறது. அப்ப வேத காலம், அதுக்கு பின்னாடி வர்றதுதான் வேத காலம். அதுக்கு பின்னாடி வந்ததுதான் வேத காலம். ஏன்னா வேதங்கள் வந்து பல காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அது பின்னால வந்து செயல்பாட்டுக்கு வந்த பிறகுதான் அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் பெரிதாக பாராட்டப்பட்டிருக்கிறது. சோ அந்த காலத்தை தான் நம்ம வேத காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, யோகம் தோற்றமும் வளர்ச்சியும் விவரிக்க எழுதுக, விரிவாக எழுதுக அப்படின்னு கேட்பாங்க கேள்வி. அப்ப யோகம் தோற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க தோன்றுச்சு தெரியாது, இந்தியாவில தான் தோன்றுச்சு, அதெல்லாம் நம்ம இடம் தெரியல, ஆனா இந்தியாவில அதை நம்ம சொல்லிடலாம், யோகம் தோற்றம். அப்போ அதுக்கு பின்னாடி வந்து இப்ப அவைலபிள் டாக்குமெண்ட் வச்சு பார்க்கும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்துல யோகா இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரம், அதுக்கு பின்னாடி வந்த காலம் தான் வேத காலத்திற்கு. இப்ப நம்ம அந்த வேத காலத்திற்கு முன்புங்கிற பீரியடு தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கப்புறம் வேத காலத்தில் யோகம். இப்ப யோகம் தோற்றம் பத்தி சொல்லிட்டேன், யோகம் வேத காலத்திற்கு முன்பு யோகம் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வேத காலத்துக்கு முன்பு யோகம் சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது வர்றது வேத காலத்தில் யோகம். வேத காலத்துல எப்படி யோகா இருந்துச்சு அப்படிங்கிறத நாம இனிமேல் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க. டவுட் இல்லைங்க. டவுட்? நோ டவுட். இல்ல சார். இல்ல. ஓகே. யோகம் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி விரிவாக எழுதுக. அந்த 10 மார்க்ஸ் ஸ்கேல்ல கேட்கலாம். அப்ப தோற்றம்ங்கிறத பத்தி நம்ம பதில் சொல்லிடலாம். வேத காலத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க போடணும். சொல்லுங்க. அந்த சிந்து வேத காலத்துக்கு முன்பு ஹெடிங் போட்டுக்கணும். எப்பவுமே நம்ம 10 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதும் பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை போட்டுக்கணும். அப்புறம் பாயிண்ட், அந்த ஹெடிங் போட்டு எழுதணும். அப்படி எழுதும் பொழுது பார்க்கும்போது நீங்க தெளிவா அதை புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மார்க், அவங்க படிக்காமே மார்க் போட்டுருவாங்க. ஹெடிங் போட்டீங்கனாலே போதும். முதல்ல முன்னுரை எழுதணும். இப்ப யோகம் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி விரிவாக எழுதுக அல்லது விளக்குக. எக்ஸ்பிளைன் ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் யோகா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு 4 லைன் எழுதணும். அப்புறம் வேத காலத்துக்கு முன்பு யோகம் 2வது ஹெடிங். 3வது ஹெடிங் வந்து வேத காலத்தில் யோகம். இப்ப 4வது வந்து வேத காலத்திற்கு பின்பு யோகம். அப்புறம் 5வது வந்து தற்காலத்தில் யோகம். அப்புறம் 6வது வந்து முடிவுரை. இந்த மாதிரி ஹெடிங் போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு 10 மார்க் தான். அப்ப இந்த மாதிரி ஹெடிங் போட்டு எழுதுனீங்கன்னா 10 மார்க் அப்படியே போட்டுருவோம். நான் எல்லாம் போட்டுருவேன். அந்த மாதிரி ஹெடிங் போட்டு நீ என்னத்தையே எழுதி வச்சா பரவாயில்ல, அந்த ஹெடிங் போட்டிருந்தாலே யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட்ஸ் வெல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேத காலத்துக்கு முன்பு யோகத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்ப வேத காலத்தில் யோகம், வேத காலத்துல யோகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். வேதம் உபநிடதங்கள் இதுல யோகாவை பத்தி சொல்லியிருக்கிறது. வேத உபநிடதங்கள சொல்லியிருக்குது, பௌத்த சமண சமயங்கள்ல சொல்லியிருக்குது, சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்குது, எல்லா இடத்துலயும் யோகா இருந்துக்குது. அப்ப எல்லாமே இப்ப யோகம்ங்கிறது வந்து இறைவனை தெரிந்து கொள்வது, இறைவனை அறிவதற்கான வழி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லா மதம், எந்த மதமாக இருந்தாலும் அதுல இறைவனை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, இறைவனை பற்றிய சொல்லியிருக்குது. சில மதங்கள்
இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டதும் யோகாவை பத்தி சொல்லியிருக்குது. இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களும் யோகா பத்தி சொல்றாங்க. அப்ப யோகா இஸ் அ காமன் சப்ஜெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டு லைஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப புத்த மதம் அப்படின்னு பார்த்தா அவங்க இறைநிலை தெய்வத்தை பத்தி அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்தை பற்றி நம்பிக்கை எல்லாம் அங்க இல்லை. மனிதன் ஒழுங்கா வாழ்ந்தா போதும். அதுதான் புத்த மதம், சமண மதம் எல்லாம் சொல்கிறது. இறை நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அங்க யோகா ஒரு முக்கிய இடம். புத்தர் தவம் தான் செய்தாரு. புத்தர் தவம் செய்துதான் அந்த நிலைக்கு வந்தாரு. ஆக யோகாங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. அப்ப வேத காலத்துல பார்க்கும் பொழுது, வேத காலத்துல யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த வேதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேதம்னா என்ன? வேதம்ங்கிற வார்த்தை வித் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. வித்னா விதை, விதை அப்படிங்கிற வார்த்தையில இருந்துச்சு. வித்துனா அறிவு. வித்து என்றாலே அறிவு தான். வித் என்றாலே அறிவு. வேதம் அப்படின்னா அறிவு நூல் அப்படின்னு சொல்லி பேர். இப்ப வித்யாலயா, இப்ப அறிவு ஆலயம், அறிவுக்கு ஆலயம், வித்யாலயம் சொல்றோம் இல்லையா? விவேகானந்தா வித்யாலயம். அப்போ அந்த அறிவை சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் வித்யாலயம். வித் என்றால் அறிவு. அப்ப அததான் நமக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நம்ம அறிவு தான் பெறுவதற்காக தான் பள்ளிக்கூடம் போறோம், யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு எல்லாம் போறோம். அப்ப அதனால அதுக்கு வித்யாலயா அப்படின்னு பேர் வச்சாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை. இவரு விவேகானந்தர் சொல்வாரு, கோயில்கள் அனைத்தையும் பள்ளிக்கூடமாக மாற்றுவோம் அப்படிங்கிறார். விவேகானந்தர் சொல்வாரு, நம்ம கோவில்ல எல்லாமே பள்ளிக்கூடம். பள்ளின்னா என்ன? அறிவை கொடுக்கிற இடம். அப்ப அறிவை பற்றி சொல்லி கொடுக்கணும். தெய்வமே அறிவு, அறிவே தெய்வம். அப்ப அந்த அறிவை பற்றி சொல்லி கொடுக்கிற இடம் தான் கோயில். இப்போ கோயில் எல்லாம் பள்ளிக்கூடமா மாத்தணும் அவர் சொல்வார். நம்ம பாரதியார் பாத்தீங்கன்னா பாட்டு எழுதியிருக்காரு, பள்ளிக்கூடம் அனைத்தும் கோவிலாக்குவோம். இப்ப எல்லா பள்ளிக்கூடங்களையும் கோவிலாக, ஏன்னா அங்க என்ன சொல்லி தரப்போறோம்? அறிவை தான் சொல்லி தரப்போறோம். பள்ளித்தனமை அனைத்தும் கோவிலாக்குவோம். இது ரெண்டையும் சேர்த்துதான் வேதாத்திரி மகரிஷி அறிவு திருக்கோயிலை உருவாக்கினார். ரெண்டு பேருடைய நாலேஜையும் கனெக்ட் பண்ணிதான் அறிவு திருக்கோயிலை ஆரம்பித்தார். அப்ப வித் என்பது அறிவு என்று பொருள்படும். அதுக்கு மறை பொருளான தெய்வீக கருத்துக்களை மறைத்து வைத்திருப்பதால் மறை எனவும் பெயர் பெற்றது. அதாவது மறை பொருள்களை பற்றி சொல்வதனால இந்த இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார், இந்த மனது கண்ணுக்கு தெரியாது, உயிர் கண்ணுக்கு தெரியாது, காந்த சக்தி கண்ணுக்கு தெரியாது. அப்ப இதை பற்றி எல்லாம் சொன்னதுனால அதை மறை நூல்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேதத்துல சொல்லப்படுறதெல்லாம் மறை நூல்கள். இது ஆசிரியர் துணை இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது இந்த விளக்கங்கள் எல்லாம். அதனால அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் சொல்லுவாங்க. ஸ்ருதினா அந்த நான் சொன்ன ரெவல்யூஷன், நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மைண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டே போனோம்னா நமக்கும் வெளிப்படும். ஸோ அதைதான் ரெவல்யூஷன், அதை ஸ்ருதி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த வேதம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வேதம் படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறது. வேதம் எத்தனை வகைப்படும்? ரிக், யஜுர், சாம, அதர்வணம். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று 4 வேதங்களை பற்றி, வேதங்கள் இருந்ததை பற்றி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 4 வேதங்கள் இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இந்த 4 வேதங்கள் வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தது. அததான் வேதவியாசர் தொகுத்து எழுதி வைத்தார். வேதங்களை வேதவியாசர் எழுதினார் சொல்லுவாங்க. அவர் எழுதல, தொகுத்தார். 4ஆக தொகுத்து ஒரு டெக்ஸ்டா கொடுத்திருக்காரு. அதுதான் வேதவியாசர் எழுதின ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இப்ப இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை. ஓகே, கிளாஸ் முடிச்சிடலாமா? இப்ப மணிமேகலை அம்மா நீங்க எல்லாம் வாழ்த்து சொல்லி நம்ம முடிச்சிடலாம்.